மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் பாருங்கள். இப்போ இஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோலையும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என் நேம் கொடுத்துருக்காங்க, டைப் 1, அது மாதிரி டோட்டல் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இஃப்ங்கிற ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவல் டு கொடுத்துட்டு இஃப்னு கொடுத்துருங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாரு, எஸ் நோன்னா அந்த B2னுடைய செல்லு, இந்த B2னுடைய செல்லு வந்து எப்படி இருக்கணுமா, கிராஸ்ன்னு சொல்லியிருக்கணுமா. அப்போ இங்கே என்ன கொடுக்க போகிறோம், ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன் கொடுத்துருங்க. B2ங்கிற ஏரியாவை எடுத்துங்க. ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னு கிராஸ்ன்னு சொல்லியிருக்குன்னு. அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆன்சரு, எஸ்ன்னு இருக்குன்னு. சப்போஸ் இந்த இது வந்து கிராஸ்ன்னு இருந்துச்சுன்னா எஸ்ன்னு வரணுமா, அப்படி இல்லைன்னா நோன்னு வரணும். இந்த மாதிரி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்து ஜஸ்ட் ட்ராப் பண்ணி இழுத்து அந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன ஆன்சர் வரணும், இந்த கிராஸுங்கிறதுலாம் வந்து எஸ்ன்னு வரும். இந்த வேறு வேர்டு உள்ளதெல்லாம் வந்து நோன்னு சொல்லி வரும். இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன செய்யணும், ஈக்குவல் டு கொடுத்துட்டு இஃப் கொடுத்துட்டு எந்த செல்லோ அந்த செல்லை மென்ஷன் பண்ணணும். ஈக்குவல் டு கொட்டேஷனுக்குள்ளே இங்கே என்ன வேல்யூ அந்த வேல்யூ கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு எஸ்ஸாக இருந்தால் எஸ்ஸு, நோவாக இருந்தால் நோ கொடுத்துட வேண்டியது. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.